தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. தேவன் கடந்த 6 மாதங்களை காத்து மீண்டுமாக இந்த புதிய மாதத்தை தேவன் காணும்படிக்கும் அவர் பாராட்டின எல்லா இரக்கமும் கிருபையும் தயவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் என் உள்ளத்தில் தேவன் வைத்திருக்கிற அந்த வார்த்தையானது இந்த மாதத்துக்குரிய தேவனுடைய வார்த்தை. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் புத்தகம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுதோ நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்கள் உயிரோடு காக்கும்படிக்கும் அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. அந்த கடைசி வார்த்தையானது அதை நன்மையாக முடிய பண்ணினார். அந்த வார்த்தை தான் என் உள்ளத்தில் தேவன் வைத்திருக்கிறார். நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பின் வாழ்க்கையிலே 17 வருஷம் தன் வாழ்க்கையை அனுபவித்த தீமையான காரியங்கள், தன் சகோதரர்கள் நிமித்தம் வந்த தீமையான காரியம், தன் சகோதரர்கள் அவனை குழியிலே போட்டார்கள், தன் சகோதரர்கள் அவனை விற்று போட்டார்கள். அவன் எகிப்து தேசத்துக்கு வரும்போது எந்த எஜமானன் தேவன் அவனோடு இருக்கிறார் என்று சொன்னாரோ அதே எஜமானன் ஒரு பொய்யை நம்பி அவனை சிறைக்கு தள்ளினவராய் இருந்தார். தன் எஜமானின் வீட்டிலே கூட தனக்கு என்ன நேரிட்டது என்றால் தீமைதான் நேர்மிட்டது. சிறைக்கு வந்த பிறகு சிறை அதிகாரி கூட கண்களில் கூட இவர் தேவன் அவனோடு இருக்கிறார் என்று கண்டு அதிகாரியா அந்த சிறைக்குள்ளே அவன் ஒரு சூப்பர்வைசராக இருந்தாலும் ஆனால் அவனுக்குள்ள ஒரு வேதனை என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நான் செய்யாத தவறுக்கு நான் என்ன அனுபவிக்கிறேன், தண்டனை அனுபவிக்கிறேன் என்று ஒரு வேதனை, ஒரு மன வேதனை தனக்குள்ள இருந்தது. ஆகையால் தான் அந்த 2 பேருக்கு அந்த சொப்பனத்தின் விளக்கத்தை சொல்லும்போது, நான் எபிரேயன், நான் செய்யாத குற்றத்துக்காக இங்கே என்ன அனுபவிக்கிறேன், நான் தண்டனை அனுபவிக்கிறேன். எனக்காக இந்த சொப்பனம் பானபாத்திரத்தின் இடத்துல இந்த சொப்பனம் நிறைவேறின பிறகு எனக்காக ராஜாவின் இடத்துல பரிந்து பேசும் என்று சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான். ஆனால் வருடங்கள் போய்விட்டது, மாதங்கள் போய்விட்டது. ஆனாலும் சொப்பனம் நிறைவேறினது தவிர ஆனால் அவன் வேண்டிக் கொண்டது கூட அவனுக்கு என்ன ஆகலை, அவனுக்கு நிறைவேறும்படிக்கோ தயவு காண்பிக்கும்படிக்கோ அந்த இடத்துல இல்லை. ஆனால் அவன் 17 வருஷமாக தன் வாழ்க்கையிலே அவன் சந்தித்த எல்லா தீமைகள் பார்க்கும்போது தேவன் நிச்சயமாகவே தன் சகோதரர் இடத்துல அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், என் வாழ்க்கையில எல்லாம் தீமையாய்தான் நடந்தது. அது விசேஷமாக தேவனிடத்திலிருந்து அந்த சொப்பனத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த 17 வருஷமான தேவன் எப்படி முடிய பண்ணினாரா? நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. நிச்சயமாகதான் நீ நெடுங்காலமாய் அநேக தீமையின் பாதையிலும், வேதனையின் பாதையிலும், துக்கத்தின் பாதையிலும், கஷ்டத்தின் பாதையிலே நாம் கடந்து வருகிறவனாய் இருந்தாலும் நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், தேவன் அதை எப்படியா நன்மையாக முடிய பண்ணுவான். அல்லேலூயா. ஆகையால் தான் ஒருவேளை நம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவோ எப்படி இருக்குமா? சம்பூர்ணமாக இருக்கும். இந்த மாதத்தில் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை, யோசேப்பின் வாழ்க்கையிலே அவனுக்கு நேரிட்ட தீமை எல்லாம் தேவன் நன்மையாய் முடிய பண்ணினது போல நம்ம வாழ்க்கையில கூட தேவன் இதுவரைக்கும் நாம் கடந்து வந்த பாதைகள் ஒருவேளை சஞ்சலமாய் துக்கமாய் இருந்தாலும் நிச்சயமாய் ஏற்ற வேளையிலே தேவன் அது நன்மையாக
முடிய பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது யோசேப்பின் வாழ்க்கை மட்டுமல்ல, யோபின் வாழ்க்கையில கூட பார்க்கும்போது தன் மனைவியிடத்தில் சொல்லுகிறான், நன்மை பெற்றுக்கொண்ட நாம் தீமை பெற வேண்டாமா? யோபின் வாழ்க்கையில கூட தேவன் என்ன அனுமதித்தார் என்றால், ஒரு தீமையை அனுமதித்தான். சத்துருவின் கரத்தை அங்கே அனுமதித்தான். அதில் உச்சகட்டமானது என்ன என்றால், அவன் எல்லாம் இழந்தாலும் அவன் சரீரத்திலும் வியாதி என்ற பற்களை வைத்து ரொம்ப கஷ்டப்பட்டான். அநேகர் அவனை நிந்தித்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். ஒரு காலத்தில் அவன் சத்தத்தை கேட்டு அநேக வேலைக்காரர்கள் வந்து முன்னே நிற்பார்கள். ஆனால் இன்றைக்கு அவன் சத்தத்தை கேட்டும் அந்த வேலைக்காரர்களுக்கு கூட அவனை அற்பமாக எண்ணும்படிக்கும் சூழ்நிலைகள் வந்துவிட்டது. அவரை தன் சிநேகிதர்கள் துக்கத்தை விசாரிக்கிறேன் என்ற பேரில் அநேக வாக்குத்தத்தங்களும் குற்றப்படுத்தினார்கள். ஏதாவது தவறு செஞ்சிருப்பாயோ, ஏதாவது பாவம் செஞ்சிருப்பாயோ, ஏதாவது சாபம் இருக்குமோ என்று சொல்லி, ஆனால் தேவனே அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறார், அவர் உத்தமனும் சன்மார்கனும் நீதிமானாய் இருக்கிறான் என்று தேவனே சாட்சி சொல்லும்போது, ஆயினும் அவனை குற்றப்படுத்தினார்கள், ஞானமாய் நிந்தித்தார்கள், ஞானமாய் குற்றப்படுத்தினார்கள். ஆனால் யோபின் வாழ்க்கையிலே தனக்கு நேரிட்ட எல்லா தீமையும் தேவன் எப்படி முடிய பண்ணினார் என்றால், ரெட்டிப்பான நன்மையினாலே முடிய பண்ணினார். எப்படி முடிய பண்ணினாரா? ரெட்டிப்பான நன்மை. இன்றைக்கு கூட நம்ம போகிற பாதை ஒருவேளை தேவனுக்கு நன்றாய் தெரியும், ஆனால் நமக்கு முன்னாடி இருக்கிற மனுஷர்களுக்கோ நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கோ தெரியாமல் இருக்கலாம். மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ நம்மை குற்றப்படுத்தலாம், நிந்திக்கலாம், பரியாசம் பண்ணலாம். ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்ல முடியும், யோபின் வாழ்க்கையிலே அவனுக்கு நேரிட்ட அந்த தீமையை தேவன் எப்படி முடிய பண்ணினார் என்றால், ரெட்டிப்பான நன்மையாய் முடிய பண்ணினான். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில கூட நிச்சயமாய் சொல்ல முடியும், அதே சிநேகிதர்கள் கண்கள் கண்டது யோபின் வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொண்ட ரெட்டிப்பான நன்மையாய் கர்த்தர் முடிய பண்ணினான். ஐயல்தான் ஏசியா தீர்க்கதரிசி கூட சொல்லுகிறான், வெட்கத்துக்கு பதிலாக என்னதான் இரட்டத்தனமான பலன். அப்போ சில நேரம் தேவன் இப்படிப்பட்ட பாதையிலே நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆயினும் இந்த பாதையிலே நாம் கர்த்தருக்கென்று நாம் ஒப்பு கொடுத்து போக வேண்டும். யோபின் வாழ்க்கையிலே பார்க்கும்போது, அவர் என்னை கொன்றே போட்டாலும் நான் அவரையே நம்பியிருப்பேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய நம்பிக்கையிலே நன்மை பெற்றுக்கொள்ளும் போது மட்டும் அவர் மேல் நம்பிக்கை அல்ல, சில நேரம் சில சூழ்நிலைகளிலே நாம் கடக்கும் தீமையான சூழ்நிலைகளில் கூட என் நம்பிக்கை கர்த்தர் என்று நாம் அறிக்கையிட்டு ஜபம் பண்ணும்போது, அறிக்கையிட்டு சோத்திரம் பண்ணும்போது, அறிக்கையிட்டு நாம் சொல்லும்போது, நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், யோபின் வாழ்க்கையிலே அவனுக்கு நேரிட்ட தீமையை முடிவு எப்படி வந்ததான் ரெட்டிப்பான நன்மையாய் முடிய பண்ணினான். அல்லேலூயா. அதான் சொல்லுகிறான், நீங்களோ தீமை செய்ய நினைத்து, ஆனால் தேவன் அது எப்படி முடித்தார், அது எப்படி ஃபினிஷ் பண்ணினார் என்று பார்க்கும்போது, அது எப்படி அது முடிக்க பண்ணினார் என்று பார்க்கும்போது நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு யோசேப்பின் வாழ்க்கையிலே நான் தேவன் அவனுடைய தீமையை நன்மையாய் முடிய பண்ணினது போல, யோபின் வாழ்க்கையிலே அவனுக்கு நேரிட்ட தீமை ரெட்டிப்பான நன்மையாய் முடிய பண்ணினது போல, நம்ம வாழ்க்கையில கூட தேவன் நாம் எதிர்கொள்கிற எல்லா சவால்களையும், நாம் எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனைகளும், நாம் எதிர்கொள்கிற எல்லா போராட்டங்களும், நாம் எதிர்கொள்கிற எல்லா வியாதியின் பலகீனங்களும், நாம் எதிர்கொள்கிற எல்லா நெருக்கத்தின் பாதையிலும், நாம் எதிர்கொள்கிற இந்த உலகத்திலே நாம் எதிர்கொள்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், தேவன் நமக்கு நன்மையாகவே முடிய பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதின் வாழ்க்கையில கூட ஒரு காலத்திலே சவுல் அவனுக்கு தீமை செய்ய நினைத்தான், ஆனால் முடிவோ அவன் ராஜாவாய் இருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, சவுல் 1 வருஷம் அல்ல, ஏறத்தாழ 10 வருஷம்
அவனை கொலை செய்யும்படிக்கும் அவனை தீமையாக வன்கண்ணுள்ளவனாக அவனை தேடினான். ஆனால் தேவன் ஒரு நாளும் அந்த சவுலின் தீமைக்கோ ஒரு நாளும் தாவீதை ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனால் அதற்கு மாறாக தாவீதின் வாழ்க்கையிலே அது எப்படி முடிய பண்ணினார் என்றால், தேவன் அவனை நன்மையாக ராஜாவாக அவனை முடிசூட்டினாராம். அது மட்டுமல்ல, காலம் சென்றது. தன் சொந்த குமாரனாகிய அப்சலோமுடைய அப்சலோமுக்கு தனக்கு எதிராய் வரும்போது ஓட வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. சங்கீதம் 2 வாசிக்கிறோம், அவன் ஓட வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது, அதோ இதோட தாவீதுடைய கதை முடிஞ்சிச்சு, இதோ தாவீதுடைய ராஜ்யம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க. ஆனால் ஒரு நாள் அந்த பென்யமீன் கோத்திரத்தாய் சேர்ந்த சிமியான் அவனை தூஷித்தான். அவனை தூஷித்து இரத்த பிரேரி என்று சொன்னான். ஆனால் அவன் சொல்லுகிறான், இந்த தேவன் நிச்சயமாகவே இது நன்மையாக முடிய பண்ணுவார் என்று அன்றைக்கு தாவீது விசுவாசித்தான். ஏற்ற வேளையிலே அதே எந்த அப்சலோமுக்கு அவன் பயந்து போனானோ, எந்த சிமியான் அவனை தூஷித்தானோ, அவர்கள் கண்களுக்கு முன்பதாக அப்சலோம் வெட்டப்பட்டாலும், ஆனால் அந்த சிமியாவின் கண்கள் கண்டது தேவன் அவன் ராஜா தாவீதின் வாழ்க்கையிலே அவனுக்கு நேரிட்ட தீமை எல்லாம் நன்மையாய் தேவன் முடிய பண்ணினான். இன்றைக்கு கூட பிரியமான தெய்வ பிள்ளைகளே, தாவீதின் வாழ்க்கையிலே 2 முறை, ஒரு முறை சவுல் அவனுக்கு தீமை செய்ய நினைத்தான், தேவன் நன்மையாய் முடிய பண்ணினார். அப்சலோம் அவனுக்கு தன் சொந்த குமாரனே தனக்கு தீமை செய்ய நினைத்தான், ஆனால் தேவன் நன்மையாய் முடிய பண்ணினார். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் சொல்ல முடியும், தேவன் நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் நமக்கு நன்மையாய் முடிய பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நயோமின் வாழ்க்கையில கூட பார்க்கும்போது பஞ்சத்தை கண்டு பயந்து எங்கே போனாலும், மோயாபு தேசத்துக்கு போனால் தேவன் அவளுக்கு கசப்பை கட்டளையிட்டார். 10 வருஷத்துக்கு பிறகு அவள் மீண்டும் பெத்லஹேமுக்கு வராள், அப்பத்தின் வீட்டுக்கு வருகிறாள். அங்கே கர்த்தர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், என்னை நயோமீன்று கூப்பிடாதீர்கள், என்னை என்ன கூப்பிடுன்னு சொன்னால் மாறா என்றால் என்னது? கசப்பு, கசப்பான அனுபவம், கசப்பான வாழ்க்கை, அவள் வாழ்க்கை கசப்பே மாறிவிட்டான் என்றால், இனி நான் வாழ்ந்தா என்ன, வாழாவிட்டால் என்ன? கசப்பு வந்துச்சுன்னா வாழ்க்கை குறித்து என்ன இருக்காது? ஒரு ஒரு பற்றுதல் இருக்காது, ஒரு ஆர்வம் இருக்காது. இனி நான் வாழ்ந்தா என்ன, ஏதோ கஞ்சோ கூழோ குடிச்சிட்டு நான் வாழ்ந்துடுறேன். அப்போ என்னன்னா, அவள் வாழ்க்கையில ஒரு ஒரு வாழ்க்கை குறித்து அவளுக்கு ஒரு கசப்பு உண்டாயிற்று. ஆனால் அதே நயோமின் வாழ்க்கையில தன் கசப்பை, தன் மாறாவை என்ன பண்ணியிருக்காராம்? மதுரமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. தனக்கு நேரிட்ட அந்த கசப்புன்ற தீமையை தேவன் மதுரமான நன்மையாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பிரியமான தெய்வ பிள்ளைகளே, யோசேப்பை போல உன் யோசேப்பை போல நீ யோசேப்பை போல நீ தீமையை அனுமதித்து கொண்டிருக்கலாம், ஆனால் தேவன் நன்மையாய் முடிய பண்ணுவார். யோசேப்பின் வாழ்க்கையிலே கூட தன் மனாசே என்று தன் குமாரனுக்கு பெயரிடும்போது என் துக்கத்தை கர்த்தர் மறக்க பண்ணினார். 2வது, எப்ராயிம் என்று பெயரிடும்போது நான் சிறுமைப்பட்ட தேசத்திலே என்னை கர்த்தர் பழுகி பெருக பண்ணினார் என்று நிச்சயமாய் யோசேப்பை போல கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நேரிடுகிற எல்லா துக்கத்தையும் கர்த்தர் மறக்க பண்ணுவார். சிறுமைப்பட்ட தேசத்திலே பழுகி பெருகும்படிக்கும் தேவன் உனக்கு நன்மையாக முடிய பண்ணுவார். 2வது, யோபின் வாழ்க்கையை போல கர்த்தர் நிச்சயமாகவே அந்த தீமையை ரெட்டிப்பான நன்மையினாலே கர்த்தர் முடிய பண்ணுவார். 3வது, தாவீதின் வாழ்க்கையிலே அவனுக்கு நேரிட்ட எல்லா கசப்பையும், நேரிட்ட எல்லா தீமையும் தேவன் அவனுக்கு எப்படி முடிய பண்ணினார் என்றால் ராஜாவாக முடிய பண்ணினாராம். 4வது, நயோமின் வாழ்க்கையிலே கசப்பை எப்படி மாறா என்ற அந்த வாழ்க்கை எப்படி முடிய பண்ணினாராம்? மதுரமாய் கர்த்தர் முடிய பண்ணினார். இன்றைக்கு கூட ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகள் யோசேப்பை போல இருக்கலாம், ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகள் யோபையை போல இருக்கலாம், ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகள் தாவீதை போல இருக்கலாம், ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகள் நயோமியை போல இருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் என் தேவன் எப்படி முடிய பண்ணுவார் என்றால் நன்மையாகவே தேவன்
முடிய பண்ணுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் என் மேய்ப்பர் கர்த்தராய் இருக்கிறபடினால் என் ஜீவன் கர்த்தர் கையில் இருக்கிறபடினால் நாம் ஆராதனை வேளையில் கூட நாம் ஆராதித்த போது நாம் அவரை விசுவாசிக்கிறவன் ஒருவனும் கெட்டு போவதில்லை, அவனுக்கு ஜீவன் உண்டு என்று சொல்லியிருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்படுவதில்லை, அவன் தலை உயர்த்தப்படும் என்று சொல்லுகிறான். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு இந்த உலகத்தில் துயரம் உண்டு, ஆனாலும் அவன் என்ன செய்வானா, தோல்வி இல்லை, அவனுக்கு ஜெயம் இருக்கு என்று சொல்லியிருக்கிறார். இந்த 4 பேரும் அவங்க வாழ்க்கையிலே தேவனை விசுவாசித்தார்கள். யோசேப்பு தேவனை விசுவாசித்தார், யோபு தேவனை விசுவாசித்தார், தாவீது தேவனை விசுவாசித்தார், நயோமி கூட தேவனை விசுவாசித்தபடினால்தான் அவங்க வாழ்க்கையிலே நேரிட்ட எல்லா தீமையும் தேவன் நன்மையாகவே முடிய பண்ணினார். இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதம் மட்டுமல்ல, ஜீவனுள்ள நாள் எல்லாம் நாம் எதிர்கொள்கிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் நிச்சயமாய் சொல்ல முடியும், முடிவு எப்படி இருக்குமா? நன்மையாக இருக்கும். அல்லேலூயா. நன்மை என்பது நம் இருதயத்துக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். நன்மை என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். சுருக்கமாய் சொன்னால் அதை களிப்பும் மகிழ்ச்சியுமாய் காணப்படும். ஆகையால் தான் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, தேவன் நமக்கு நன்மையாய் முடிய போடும்போது அது சில நேரங்கள் அது கொண்டாடத்தக்க நன்மையாய் இருக்கும். அல்லேலூயா. அது மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லுகிற நன்மையாய் இருக்கும். அது மற்றவர்களுக்கு எப்படி, நம்மளுக்கு எப்படி, நம்ம வாழ்க்கைக்கு எப்படி இருக்குமா, அது அது பிள்ளைகளோடு குடும்பத்தோட மற்றவர்களோடு அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு அது கொண்டாடுகிற நன்மையாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் முடிவு கொண்டாடுகிற நன்மையாக கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிப்போம்.